குருநாகல் போதனா வைத்தியசாலையில் இன்று மகப்பேற்று சிகிச்சை பிரிவின் நடவடிக்கைகள் செயலிழந்து காணப்பட்டன. தாதியர் மற்றும் சுகாதார குடும்பநல உத்தியோகத்தர்களின் பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டமையால் வைத்தியசாலையின் நாளாந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குருநாகல் போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று சிகிச்சை பிரிவுக்கு இன்று அதிகாலை முதல் பெருமளவிலானோர் வருகை தந்திருந்தனர். இன்று வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சிகிச்சை நடவடிக்கைகள் இடம்பெற மாட்டாதென அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. தாதியர்களுக்கு சிகிச்சை பயிற்சி அளிக்கப்படுவதை அடிப்படையாக கொண்டு கடந்த நாட்களில் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். தாதியர் பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட இடாப்பில் கையொப்பமிட்டு பின்னர் சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று கூறி அவர்கள் பணி பகிஷ்கரிப்பை நிறைவுக்கு கொண்டு வந்தனர். இதன் காரணமாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் வேறு இடாப்பில் கையொப்பமிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு பதிலாக தாதியர்கள் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு உபகரணங்களை வழங்காமல் இருப்பதற்கும் சிகிச்சைகளின் போது அவர்களை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்காமல் இருப்பதற்கும் தீர்மானித்துள்ளனர். இதனால் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு சிகிச்சை நடவடிக்கைகள் மற்றும் மகப்பேற்று சிகிச்சைகளின் போது அங்கு பங்கு கொள்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போனது. சிகிச்சை மற்றும் மகப்பேற்று சிகிச்சைகளின் போது குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் பங்கு கொள்ளாமையினால் உரிய சேவையை வழங்க முடியாதுள்ளதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தெரிவித்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து நோயாளர்களையும் அசௌகரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்கு பிரச்சனை அதிகரித்துள்ளது. மகப்பேற்று பிரிவு வைத்தியர்கள் மாத்திரமே பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது 300 வைத்தியர்கள் இங்கு இருக்கின்றனர். சிறு குழுவினரே அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். நேற்று நோயாளிகளை மாற்றுவதற்கு வெற்றியளிக்காத ஒரு முயற்சியில் ஈடுபட்டனர். கதையொன்று இருந்தது. இந்த வைத்தியசாலையில் அனைத்து வசதிகளும் இருக்கின்றமையால் வேறு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. வைத்தியர்கள் குழு ஒன்று இந்த சங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். குருநாகலில் பெற்றெடுக்க வேண்டிய குழந்தையை கண்டியில் பெற்றெடுக்க முயற்சிக்கின்றனர். வைத்தியசாலையில் கர்ப்பிணி தாய்மார்களை நாம் எங்கும் மாற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை. நாம் இந்த சந்தர்ப்பத்திலும் குடும்ப நல சுகாதார சிரேஷ்ட உத்தியோகத்தரின் கீழ் இடாப்பில் பதிவு செய்து பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளோம். நாம் அலுவலகத்தில் கையொப்பமிடுவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் விருப்பமில்லை. தமது வீட்டில் உள்ள புத்தகம் ஒன்றில் கையொப்பமிட முடியுமா? அவ்வாறானது ஒரு சட்டம் உலகில் இருக்கின்றதா? தாதியர் பிரிவிலிருந்து குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களை அகற்றுவதாயின் சுகாதார பணிப்பாளரின் நிர்வாகத்திலிருந்து சுகாதார பணிப்பாளரின் நிர்வாகத்திலிருந்து தாதியரை அகற்றுங்கள். இதுதான் எமது போராட்டம். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அதிகாரம் எனக்கில்லை. தற்போது மகப்பேற்றின் போது ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு வைத்தியர்கள் செல்வதில்லை. எனவே கர்ப்பிணி பெண்களை ஏதாவது செய்ய வேண்டும். எனவேதான் அவர்களை மாற்றி அனுப்புகின்றோம். அவர்களின் நியமனத்திற்கு அமைய பணிப்பாளரினால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை மாற்றுவதற்கு யாரும் முயற்சித்தால் சட்ட ரீதியில் பணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கலாம். தமது நிர்வாகத்தின் கீழ் தீர்மானங்களை எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதையே நான் கருதுகிறேன்.